நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்றைக்கே செலிப்ரேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் தேட்டரே மறைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆச்சுன்னா குட் பேட் அக்லி மூவி டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தலை ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து 10 பவுன் நகையை பார்த்தீங்கன்னா தர மாதிரி சொல்லியிருக்காங்க. தலை ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு தான் பார்த்தீங்கன்னா பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். என்னென்னா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஊக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு செயின்லாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸை பாராட்டினே சொல்லலாம். நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்றைக்கே வந்து தேட்டர் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் தலை மட்டும்தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ். அதனாலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மார்க்காண்டியன் பார்த்திங்கன்னா ஒரு மெகா பிளாக் பெஸ்ட் மூவியாக பார்த்திங்கன்னா இதுக்கு அமைஞ்சது. ஜிவி பிரகாஷும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் சரி, அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த பேனர் இஷ்யூ பற்றி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாரும் வைக்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே வச்சாங்க ஹைட்டுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அது சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்